ராஜராஜ சோழன் கிபி 9851014. சோழ பேரரசின் புகழ்பெற்ற மன்னர்களுள் ஒருவர். இவருடைய இயற்பெயர் அருண்மொழிவர்மன். இவர் இரண்டாம் பராந்தக சோழன் என்ற சுந்தர சோழனுக்கும் வானவன் மாதேவிக்கும் மகனாகப் பிறந்தவர். ராஜராஜ சோழனின் ஆட்சிக்காலம் சோழ பேரரசின் பொற்காலமாக கருதப்படுகிறது. இவருடைய முக்கிய சாதனைகள் சில. பேரரசு விரிவாக்கம். ராஜராஜ சோழன் தென்னிந்தியா முழுவதையும் இலங்கையின் வடபகுதியையும் மாலத்தீவுகளையும் கைப்பற்றி சோழ பேரரசை விரிவுபடுத்தினார். இவர் பல போர்களில் வெற்றி பெற்று தோல்வியே காணாத மாமன்னன் என்று புகழப்பட்டார். நிர்வாக சீர்திருத்தங்கள். இவர் தனது பேரரசை நிர்வாக வசதிக்காக பல வளநாடுகளாக பிரித்தார். நில அளவை செய்து வரி வசூலை முறைப்படுத்தினார். உள்ளூர் நிர்வாக அமைப்புகளுக்கு சுயாட்சி வழங்கினார். தஞ்சை பெரிய கோயில். இவருடைய மிக முக்கியமான சாதனைகளில் ஒன்று தஞ்சாவூரில் கட்டப்பட்ட பிரமாண்டமான தஞ்சை பெரிய கோயிலாகும். இக்கோயில் திராவிட கட்டிடக்கலையின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களில் ஒன்றாகும். சைவ பக்தி மற்றும் சமய நல்லிணக்கம். ராஜராஜ சோழன் தீவிர சிவபக்தராக இருந்தார். ஆனால் மற்ற சமயங்களையும் மதித்து நடந்தார். நாகப்பட்டினத்தில் புத்த விகாரம் கட்ட நிதி உதவி செய்தார். திருமுறை கண்டுபிடிப்பு. சைவ சமயத்தின் திருமுறை பதிகங்களை கண்டெடுத்து தொகுக்கும் பணியை இவர் மேற்கொண்டார். இதனால் இவருக்கு திருமுறை கண்ட சோழன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. கடற்படை பலம். ராஜராஜ சோழன் ஒரு வலுவான கடற்படையை உருவாக்கினார். இது இவரது கடல் கடந்த படையெடுப்புகளுக்கு பெரிதும் உதவியதுடன் தென்கிழக்கு ஆசியாவில் சோழ பேரரசின் வர்த்தகத்தையும் ஆதிக்கத்தையும் அதிகரித்தது. ராஜராஜ சோழனுக்கு பிறகு இவருடைய மகன் முதலாம் ராஜேந்திர சோழன் அரியணை ஏறினார்.